السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قال نبينا صلى الله عليه وسلم: يا أيها الناس ألا ربكم واحد وإن أباكم واحد، ألا لا قول لعربي على أعجمي ولا لأعجمي على عربي ولا أحمر على أسود ولا أسود على أحمر إلا بالتقوى، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் நிறைவாக நின்று விளங்குமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் இன்றோடு 26 நாட்கள் நோன்பு வைத்து அதன் மூலம் நாம் நம்முடைய ரப்பான அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம். நோன்பு வைத்து அதன் மூலம் நம்முடைய ரப்பான அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம். நஃபிலான தொழுகையை தொழுது அதன் மூலம் அல்லாஹ்வை விக்ரி செய்தோம். கடமையான ஜக்காத்தை கொடுத்தோம். உபரியான சதக்காக்களை கொடுத்து அல்லாஹ்வை விக்ரி செய்தோம். ஆனால் அல்லாஹ் நம்மளை விக்ரி செய்தானா என்பதுதான் ஒரு கேள்வி. காரணம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக சொல்வார்கள், நாம் அல்லாஹ்வை விக்ரி செய்வதை விட இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதை விட அந்த இபாதத்துக்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மலக்குமாகிடத்திலே அல்லாஹ் நம்மை பேசினானா என்பதுதான் சிறப்பானது என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் நாம் செய்த காரியங்களை ஏற்று, இதோ பாருங்கள் என் அடியான், நான் சொன்னதற்காக தொழுதான், நான் சொன்னதற்காக நோன்பு வைத்தான், நான் சொன்னதற்காக ஜக்காத் சதக்காக்களை கொடுத்தான் என்று எவர்களை அல்லாஹ் பெருமையாக மலாயத்துவத்தின் கூட்டத்தில் பேசுவானோ அந்த நபர்களை உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமத்துவம் போதிக்கும் இஸ்லாம். ஒரு அற்புதமான தலைப்பு என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் விவாத பொருளாக இருக்கின்ற ஒரு தலைப்பு. அதில் குறிப்பாக இந்தியாவில
இல்லை இல்லை, அதிலும் குறிப்பாக தமிழக அரசியல் களத்திலே மிகப்பெரிய விவாத பொருளாக இருப்பது சமத்துவம். எல்லோருக்கும் எல்லாம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊர் யாவரும் கேலி என்ற வாசகங்கள் எல்லாம் மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம். மனிதன் நிறத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம். மனிதன் மொழியால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம். இனத்தால் மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம் என்ற தத்துவத்தை எடுத்து வைத்த இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத இயக்கங்கள் தலைவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆனால் காலத்தால் வென்று காட்டிய, ஜெயித்து காட்டிய, கியாமத் நாள் வரையும் வெல்ல முடியாத இந்த தத்துவத்தை வென்று காட்டியது இஸ்லாம் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். பல தலைவர்கள் சமத்துவத்தை போதித்தார்கள், சமத்துவத்தை எடுத்துச் சொன்னார்கள், தோற்று போனார்கள். ஏன்? தமிழகத்தில் நமக்கு தெரியும், தந்தை பெரியார் சமத்துவத்தின் மூலமாக, சுயமரியாதையின் மூலமாக தமிழகத்தில் புரட்சி செய்தார். ஆனால் அந்த புரட்சி, அந்த வெற்றி நீடித்திருக்கவில்லை. இன்றைக்கு அவர் போதித்த சமத்துவத்தை, சுயமரியாதையை சனாதானம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. நான் விரிவாக பேச விரும்பவில்லை, அரசியலுக்குள் போய்விடும். தோற்று போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்தார்கள், ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? மற்ற தலைவர்கள், மற்ற இயக்கங்கள், மற்ற இசங்கள் தோற்று போன ஒரு இடத்தில், ஜெயிக்க முடியாத இடத்தில் இஸ்லாம் ஜெயித்தது, பெருமானார் வென்று காட்டினார்கள் என்றால் என்ன வித்தியாசம்? கண்ணியமானவர்களே, மற்றவர்கள், மற்ற தலைவர்கள் சமத்துவத்தை எடுத்துச் சொல்லி, சுயமரியாதை எடுத்துச் சொல்லி ஜெயிக்க முயற்சித்தார்கள். அவர்கள் முயற்சித்த பாதை தவறு, அவர்கள் முயற்சித்த பாதை தவறு. ஆனால் அதே கருத்தை எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்கள். இஸ்லாம் எடுத்துச் சொன்னது, ஜெயித்து காட்டியது. காரணம், அது போதித்த வழிமுறை வேறு. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி என்று நினைக்கிறேன். 1865 வாழ்ந்தவர். இன்றைக்கு கூட உலகத்தையே பயமுறுத்தாட்டுகின்ற அளவுக்கு போர் ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த கப்பலுக்கு கூட அந்த ஆபிரகாம் லிங்கன் தான். கண்ணியமானவர்களே, தோற்று போய்விட்டார்கள் என்பது வேறு கதை. அந்த ஆபிரகாம் லிங்கன் தெரு வழியாக நடந்து வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே கருப்பின பெண்களை, கருப்பின ஆண்களை, வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி வைத்து வதைக்கிறார்கள், உடைக்கிறார்கள். அந்த கொடுமையை பார்த்த ஆபிரகாம் லிங்கன், இதற்கு விடுவி வேண்டும், பிறப்பால், இனத்தால், நிறத்தால், மொழியால் அனைவரும் மனிதன் என்ற அடிப்படையிலே சமம் என்பதை இந்த உலகத்திலே நிரூபிக்க வேண்டும். அதற்கு அரசியல் தான் ஒரு தீர்வு என்று முடிவெடுத்தார். அரசியலுக்கு வர்றான். 1862 அரசியலுக்கு வந்தவன் சட்டம் இயற்றுகிறான். இவன் இந்த நாட்டிலே அங்கு இருப்பது இன்னொரு வித்தியாசத்தை நான் நிறைவேற்றுகிறேன். உலகத்திலே 2 விதமான நாடுகள் உண்டு. ஒன்று வளர்ந்த நாடுகள், இன்னொன்று வளர்ச்சி அடையாத நாடுகள் அல்லது வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற நாடுகள். இந்த 2 நாடுகளிலும் மனிதனுடைய ஏற்றத்தாழ்வு உண்டு. சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை, சுயமரியாதை இல்லை. ஆனால் 2க்கும் வித்தியாசம் உண்டு. வளர்ந்த நாடுகளிலே மனிதன் ஏற்றத்தாழ்வு என்பது எந்த அடிப்படையில் தெரியுமா?
டார்வின் தத்துவத்தின் அடிப்படையில் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான். பரிணாம வளர்ச்சி. அப்படி பரிணாம வளர்ச்சி அடைகின்ற மனிதன் குரங்கின் நிறம் வெள்ளை அல்ல, ஒன்று கருப்பு, அது சாம்பல் நிறம். அதிலிருந்து பரிணாம வளர்ச்சியிலே வெள்ளையாக அடைந்தவன் உயர்ந்தவன். பரிணாம வளர்ச்சி அடையாமல் அந்த குரங்கின் நிறத்திலே கருப்பு நிறத்திலே இருந்தால் அவன் நிறத்தால் தாழ்ந்தவன். அல்லது குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் என்ற அடிப்படையிலே டார்வின் தத்துவத்திலே அந்த குரங்கு ஒவ்வொன்றாக உருமாறி பரிணாம வளர்ச்சி அடைந்து பெண்ணாக வந்து அப்படியே நின்றுவிட்டால் அது தாழ்ந்தது. அது அடுத்த கட்டம் ஆணாக மாறிவிட்டால் உயர்ந்தது. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாடு எந்த அடிப்படையில் என்றால் டார்வின் தத்துவத்தின் அடிப்படையில். ஆனால் வளர்ச்சி அடையாத நாடுகள், அது வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள், இதிலே ஏற்றத்தாழ்வு என்பது எந்த அடிப்படையில் என்றால் மூட நம்பிக்கையின் அடிப்படையில். பிறப்பால் உயர்ந்தவன், தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், இடுப்பில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் என்று மூட நம்பிக்கையின் அடிப்படையிலே பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். ஆபிரகாம் லிங்கன் அந்த காட்சியை பார்த்துட்டு அரசியலுக்கு வர்றார். வந்து 1862 என்று நினைக்கிறேன் சட்டம் இயற்றுறார். வெள்ளையன் கருப்பன் என்ற பாகுபாடு இல்லை, எல்லோரும் சமம். சட்டம் இயற்றியாச்சு. நடைமுறைக்கு வரணும்ல, நடைமுறை பொருத்தணுமா இல்லையா? அதிபராகிறார். 1862 நினைக்கிறேன் அமெரிக்காவின் 16வது அதிபராகிறார். பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகின்ற பொழுது எதிர்கட்சியின் வரிசையில் இருந்தவர் என்ன கேட்டார்கள்? லிங்கன் செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியின் மகன். அவர் தொழிலாளி ஏற்றத்தால் உண்பவர்களிடத்திலே கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஆபிரகாம் லிங்கன், நீங்கள் காலிலே அணிந்திருக்கும் செருப்பு இருக்கிறது, நாங்கள் அணிந்திருக்கும் செருப்பு இருக்கிறது, இது உங்கள் அப்பா தைத்து கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னதான் அதிபரானாலும் நீ பிறப்பால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பதை ஏழையாக சொன்னார்கள் பாராளுமன்றத்தில். யாரவர்? அமெரிக்காவின் அதிபதி. அப்ப லிங்கன் சொன்னார், உண்மைதான், பாராட்டுகிறேன், என் அப்பாவின் தொழில் நேர்மையை பாராட்டுகிறேன். என் அப்பா தைத்த செருப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு தலைமுறை மாறுகின்ற அளவுக்கு அந்த தொழில் நியாயம் இருக்கிறது, உறுதியாக தைத்திருக்கிறார். சொல்லுங்கள், உங்களுக்கு அறிந்து போய்விட்டால் நான் தைத்து தருகிறேன், எனக்கு தைக்கவும் தெரியும், ஆட்சி செய்யவும் தெரியும் என்றார். அப்ப அதிபராயிட்டான், சட்டம் ஏற்றுவிட்டான், தோற்று போனான். எந்த அளவுக்கு என்றால் அவன் கருப்பினம் வெள்ளையினம் 2 சமம், வெள்ளையின் உயர்ந்தவன் கருப்பன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு காட்டக்கூடாது என்று சட்டம் இயற்றிய காரணத்தினால் தன் மனைவியோடு ஒரு படம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சுட்டு வீழ்த்தப்படுகிறான், சுடப்படுகிறான். அதனாலதான் அதன் நினைவாக நில வேற்றுமையை ஒழித்த காரணத்தினால், சட்டம் இயற்றிய காரணத்தினால், அவனை பாராட்டுகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் விளம்பர வாட்சி இருக்கிறா இல்லையா? விளம்பர வாட்சி, அதை டைம் எத்தனை வச்சிருப்பாங்க? 10 விளம்பர வாட்சியில 10 வச்சிருப்பாங்க. என்ன காரணம்? அந்த ஆபிரகாம் லிங்கன் சுடப்பட்ட அந்த நேரத்தில் நேரம் 10 அல்லது ஆபிரகாம் லிங்கன் சுடப்பட்ட நேரத்தில் அவன் அணிந்திருந்த வாட்சி இருக்கிறது, அவரோடு நின்று விடுகிறது. அந்த நேரம் 10. அது நன்றிக்கடனாக நினைவு இந்துக்கும் விளம்பர வாட்சியில பார்க்கலாம் 10. ஆனால் இவ்வளவு செய்தவன், அதிபராகி அரசியல் சட்டம் இயற்றியவன் தோற்று போனான். இன்றைக்கும் அமெரிக்காவிலே நிறைவேற்றுமை இருக்கிறது. வெள்ளையன் கருப்பன் என்ற பாகுபாடு
இருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? அமெரிக்க பத்திரிகை இப்படி எழுதுவாங்க, ஒரு இடத்துல ஒரு கருப்பினத்தவன் ஒரு கலவரத்துல எல்லையோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தால் அவன் கருப்பினமாக இருந்தால் திருடினான் என்று எழுதுவார்கள். திருடினான் என்று எழுதுவார்கள். ஆனால் அதே காரியத்தை ஒரு வெள்ளையன் செய்தால் என்ன எழுதுவாங்க தெரியுமா? இந்த பொருளை அவன் கண்டெடுத்தான் என்று சொல்வார். இரண்டுக்கு திருட்டுதான். கலவரத்தில் எடுத்தவன் கருப்பன் எடுத்தால் அது திருட்டு, வெள்ளையன் எடுத்தால் அது கண்டுபிடிப்பு. தோற்று போனான். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவத்தை போதித்தது. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, நிறத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, மொழியால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, இடத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வகபாயில லிதஆரஃபு, உங்களை பல கோத்திரங்களாக பல பிரிவுகளாக படைத்தோம். ஏற்றத்தாழ்வுக்கல்ல, ஒரு குருவை அறிந்து கொள்வதற்காக. இது முகத்தை பார்த்தாலே அறிஞ்சுக்கலாம், இந்தியாக்காரன், ஜப்பான்காரன், அரபு நாட்டுக்காரன். அந்த முக வேற்றுமை என்பது உயர்வு தாழ்வுக்கல்ல, அடையாளத்துக்கு, அறிமுகத்துக்கு என்று சொல்லிட்டு அந்த ஆயத்துல முடிப்பா, இந்த அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துகா, உங்களுக்கு உயர்ந்தவர் இருப்பார் என்றால் அவர் இறை அச்சத்தால் மட்டுமே உயர்ந்தவராக இருக்க முடியும். கல்வி ஞானத்தால் மட்டுமே உயர்ந்தவராக இருக்க முடியும். நல்ல பண்புகளால் மட்டுமே உயர்ந்தவராக இருக்க முடியும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழிச்சாங்க? ஆபிரகாம் இங்கே அமெரிக்காவில் அதிபராக ஒழிக்க முடியல. ஸல்லல்லாஹு ஒழித்தார்கள். இன்னைக்கு மஸ்ஜிதிலே பார்க்கிறோம், தோளோடு தோல் இருக்கிறோம், கருப்பினத்தவன், வெள்ளை இனத்தவன், அரபியும் அரபி அல்லாதவன், பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பாகுபாடு உலகத்தில் எந்த மஸ்ஜிதும் கிடையாது. அப்படி இருந்தாலும் மஸ்ஜிதே கிடையாது. எப்படி ஜெயித்தார்கள்? கண்ணியமானவர்களே, 2 விஷயத்தில் ஜெயித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி தெருவழியா வர்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தன்னுடைய அடிமையை அடிக்கிறாங்க. ஏதோ கோபம், அடிமை அடிக்கிறாங்க. பின்னால் என்ன சத்தம் வருகிறது? யஅலம் யா அபா மஸ்ஊத், யஅலம் யா அபா மஸ்ஊத், அபூ மஸ்ஊதே எச்சரிக்கையாக இரு, அபூ மஸ்ஊதே எச்சரிக்கையாக இரு. சத்தம் வருது. ஆனால் அந்த சப்தத்தை ஒரு கவனிக்கல. காரணம், தன் அடிமையின் மேல் உள்ள கோபம் அதை மறைச்சிருச்சு. ஒரு கட்டண சப்தம் தொடர்ந்து வரும். திரும்பி பார்க்கிறாரு. பார்த்தால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் அது. சொன்னார்கள், அபூ மஸ்ஊதே, நன்றாக புரிந்து கொள், இன்னல்லாஹ அக்பரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இவர் அடிமை, நீ நினைத்தால் அடிக்கலாம், நினைத்தால் வேலை வாங்கலாம், நினைத்தால் திட்டலாம், உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று செய்கிறாய். ஆனால் உன் அதிகாரத்தை விட, உன் ஆற்றலை விட அல்லாஹ்வின் ஆற்றல் மிகப்பெரியது. அல்லாஹ்வுக்கு முன்னால் பணி செய்யாக வேண்டும். எதற்காக அடித்தாய்? தெருவிலே வைத்து திட்டினாய், ஏளனமாக பேசினாய், அல்லாஹ்வின் சமீபத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அபூ மஸ்ஊத் சொல்றாங்க, நான் திரும்பி பார்த்து பெருமானாருடைய முபாரக்கான நாவில் இருந்து இந்த வார்த்தை வந்தவுடனே அவர் சொல்கிறார், சத்தத் சௌதி மின் யதி, நான் கையில் இருந்த சாட்டை அப்படியே நடுங்கி கீழே விழுந்து விட்டது. அந்த வார்த்தை எவ்வளவு பாதித்து இருக்கும், அந்த வார்த்தையின் இரையச்சம் எவ்வளவு அவர் மனதை தொலைத்திருக்கும். சாட்டை கீழே விழுந்து சொல்லி சொல்றாரு. பெருமானார் சொன்னார்கள், உன்னை விட உன் மீது அல்லாஹ் சக்தியானவன்,
எப்படியும் செய்யலாம், கேட்பதற்கு நாடி இல்லை. அல்லாஹ் நினைத்தால் தண்டிக்கலாம், நினைத்தால் மன்னிக்கலாம், நினைத்தால் நரகத்துக்கு அனுப்பலாம், நினைத்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். ஏன் எதற்கென்று அல்லாஹ்வின் நீதிமன்றத்திலே கேட்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ் பயந்துக்க சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக நான் இந்த அடிமையை நான் அல்லாஹ்வுக்காக உரிமை விடுகிறேன். உரிமை விட்டுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூ மசூதே, நீ அந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் இருந்தால், இந்த அடிமையை அல்லாஹ்வுக்காக உரிமை விடாமல் இருந்தால், நாளை மறுமையிலே இதற்காக கடுமையாக தண்டிக்கப்பட்டிருப்பார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையை ஒழித்து எஜமானா இருந்தாலும், உடலியாளியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு முன்னால் சமம் என்பதை பெருமானால் அந்த நேரத்தில் மனமாற்றத்தை உருவாக்கினார்கள். எதை வைத்துங்க? தக்வா, அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வின் பயம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க மனைவி, அவங்க வீட்டுல இருந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு அடிமை வசீஃபா, அந்த அடிமை பெண்ணை ஒரு வேலைக்காக வெளியே அனுப்பினார்கள். ஏதோ பொருளை வாங்கி ஒரு அனுப்புறாங்க. போன அந்த அடிமை பெண் வசீஃபா அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு வீட்டுக்கு வருவதற்கு காலம் தாமதமாகிறது, நேரமாகுது. கோபம், எனக்கும் கோபம், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் கோபம். தாமதமா வந்தாங்க. வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌலா அஹாஃபு ஹிசாப யௌமில் கியாமா. பெருமானார் சொல்கின்ற வார்த்தை, தன் அடிமை, தன் மனைவி அடிமை என்ற தன் அடிமை கண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த பெண், அந்த அடிமை பெண் பெரிய தவறு செய்யல, சொன்ன வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்புவதற்கு அது தாமதமாகுது. எஜமானர் உரிமையாளர் என்ற விதத்துல கோபம் வருது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லௌலா அஹாஃபு ஹிசாப யௌமில் கியாமா, வஸீஃபாவே, நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ்வின் சமூகத்திற்கு முன்னால் நான் கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பயம் இருக்கிறது எனக்கு. அந்த பயம் இல்லை என்றால் கையில மிஸ்வாக் வச்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதால் உன்னை அடித்து விப்பேன் என்றார். மிஸ்வாக்கில் அடிச்சா வலிக்குமாங்க? ஒரு மிஸ்வாக்கில் வச்சா எவ்வளவு வலிக்க போகுது? பெரிய வலி இருக்காது. ஆனால் வலி ஏற்படாவிட்டாலும் நீ ஏன் அடிமையை அடித்தாய் என்று அல்லாஹ் நாளைக்கு கேட்டு அதற்கு பகரமாக என்னை அடித்து விட்டால், அல்லாஹ் அடித்து விட்டால் அப்படிங்கிற ஒரு பயம் தடுக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவத்தை, அடிமையை ஒழித்து சமத்துவத்தை போதித்தார்கள் என்றால் போதித்த முறை இருக்கா இல்லையா? எந்த அடிப்படையிலங்க? இறையச்சம் என்ற அடிப்படை ஜெயித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முறையிலும் அடிமைத்தனத்தை ஒழித்து இஸ்லாம் சமத்துவத்தை போதிப்பது இன்னொரு முறை என்ன தெரியுங்களா? ஆச்சரியமாக இருக்கும். இபாதத் என்ற அடிப்படையில், இபாதத் என்ற அடிப்படையில் நிறைய வசனங்கள் உண்டு. மன் கதல முஃமினன் ஹதஅன் ஃபதஹரீர் வகபத்து முஃமினா, ஒருவன் இன்னொரு முஃமினை தவறுதலாக கொலை செஞ்சிட்டான், வேண்டும் என்றல்ல. உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணமா, நான் ஒரு அம்பு வைத்து துப்பாக்கி வைத்து ஒரு மானையோ ஏதோ ஒண்ணு வேட்டையாடுறேன். என் நோக்கம் அந்த மானை அடிக்க வேண்டும். ஆனால் அப்படி அடிக்கின்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒருத்தர் குறுக்க வந்துட்டான், அவன் மேல பட்டு மௌத்தாயிட்டான். அது மோமின். இப்ப இந்த மோமினை நான் வேண்டும் என்று கொலை செய்யவில்லை, தவறுதலாக கொலை செய்து விட்டேன். இதுக்கு தண்டனையை சொல்லும் போது குர்ஆன் சொல்லுது, தஹரீர் ரகபத்தின் முஃமினா, ஒரு முஃமினான அடிமையை உரிமை விட வேண்டும். எங்க ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்து இஸ்லாம் எங்க சேர்க்குதுங்க? இறையச்சத்தோடு சேர்க்குது, இரண்டாவது இபாதத்தோடு சேர்க்குது.
குத்த பரிகாரமாக அடிமையை உரிமை விடுவதை குர்ஆன் பல இடங்களில் பேசுது. இப்படித்தான் இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒழித்து சமத்துவத்தை போதித்தது. அதனால் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. சொல்லுவாங்க இஸ்லாம் வாளால் பரவியது, அடக்குமுறையால் பரவியது அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இஸ்லாம் பருவதற்கு பல காரணங்கள் உண்டு. குர்ஆனுடைய அறிவுபூர்வமான கருத்துக்கள், பெருமானாருடைய அற்புதமான வாழ்க்கை நடைமுறைகள், இஸ்லாம் போதிக்கின்ற உன்னதமான குணங்கள், இதை பார்த்தவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில் ஒரு மனிதன், ஒரு சமூகம் பிறப்பால் வஞ்சிக்கப்படுகிறதோ, நிலத்தால் ஒடுக்கப்படுகிறதோ, மொழியால் அடக்கி ஆளப்படுகிறதோ, அந்த இனம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த சமூகம் ஒரு காலத்திலே சுயமரியாதைக்காக இயங்குகிறது, சமத்துவத்துக்காக இயங்குகிறது. அந்த சமத்துவம், அந்த சுயமரியாதை எங்கும் இல்லை, எங்குதான் இருக்கு? இஸ்லாத்துலதான். உங்களுக்கு நான் தமிழகத்துடைய வரலாற்றை சொல்றேன். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம், அதை சேர்ந்தவர்களாம் இருக்கலாம். முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதுவும் ஒண்ணு. அதுல முஸ்லிம்கள் இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? சமீபத்த காரணத்தை நான் கேட்கிறேன். பழைய காலத்து வரலாறு வேறு. சமீபத்திலே காரணம் பூரியூர் முகமது அலி ஜின்னா. இவரு 24/95 சங்க பரிவார கும்பல்களால் ஷஹீதாக்கப்படுகிறார். எப்பங்க? 24/95. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இஸ்லாமிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்த பெருமக்களுக்கு ஞாபகம் இருக்கும். யார் அவர்? அவருடைய அசல் பேரு சிலையன். பூரியூர் முகமது அலி ஜின்னா சொல்லுவோம். அவர் ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர். இத்தனைக்கும் சாதாரண மனிதர் அல்ல, காவல்துறையில் பணியாற்றுகின்றவர், ஒரு அதிகாரமிக்க அரசியல் துறையிலே பணி செய்கின்றவர். அவர் சொல்கிறார், நான் காவல்துறையில் இருக்கிறேன், அதன் மூலம் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி எனக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக என்னை கேவலமாக நடத்தினார்கள். எனக்கு அடக்குமுறைக்கு ஆளாக்கினார்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கினார்கள். அவர்களால் நான் வஞ்சிக்கப்பட்டேன். அதற்கு தீர்வு என்ன என்று கம்யூனிஸ்டுக்கு போனேன். அந்த கட்சியை சேர்ந்த அங்கே போனாலும் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை. கடைசி எல்லாம் போயிட்டு இஸ்லாத்துக்கு வந்தேன். அவர் சொல்றார், இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அற்புதமா பேசுறார். வரலாறை கவனிங்கள், நம்மை சுற்றி உள்ளவர்கள் எங்கேயும் போக வேண்டாம். அவர் சொல்றார், நான் அதே ராமநாதபுரத்தில் அக்ரஹாரம் வீதியிலே ஒரு முறை நடந்து சென்ற காரணத்தினால், எப்படி தேவேந்திர குலத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவராக நான் நடந்து போன காரணத்தினால் அவர்களுடைய தெரு தீட்டுப்பட்டு விட்டது என்று என்னை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். நான் மனசுக்குள்ள வஞ்சகம் வைத்தேன், எப்படியும் அந்த வீதியில் ஒரு வீடு வாங்கி குடிவர வேண்டும். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சிலையாக இருந்து அங்கே வீடு வாழ முடியாது, நடக்கவே முடியலையே. எப்படி வீடு வாங்குவது? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பாயாக மாறி அந்த தெருவுக்கு நடந்தது மட்டுமல்ல, என் கனவு லட்சியமான ஒரு வீட்டை வாங்கி அந்த தெருவுக்குள் நான் குடியிருந்தேன். இப்பொழுது என்னை யாரும் தாழ்த்தப்பட்டவன் சொல்றதில்லை, தீட்டுப்பட்டு சொல்லல. என்ன சொல்றாங்க தெரியுமா? அலிபாய் போறார், அலிபாய் போறார்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடத்திலே இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து கண்ணியத்தோடு மானத்தோடு மரியாதையோடு வாழுகின்ற வாய்ப்பெனக்கு இஸ்லாம் தந்தது. அவர் சொல்றார், நான் பெற்ற அந்த இன்பம், நான் பெற்ற அந்த சமத்துவம் என் சமூக மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிவாச கற்றாரு. ஒரு குறிப்பு சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. நாமெல்லாம் பரம்பரை முஸ்லீம் சொல்றோம், தலைமுறை தலைமுறை முஸ்லீம் சொல்றோம், பெருமை கொண்டு கொள்றோம், சந்தோஷம் தான். ஆனால் அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில் எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 40,000 மக்கள் அவர் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். 40,000 மக்கள். ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், இவைகள் எழுதியிருக்கக்கூடிய தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவர்களில் சில பேர் எங்கோடு ஓடி முடித்த ஆளுங்களாக இருக்கிறார்கள், வாக்கர்களாக இருக்கிறார்கள், சாட்சி வாக்கர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்திலே நிமாவாக நின்று அவருக்கு பின்னால் பணக்காரர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு பின்னால் படித்தவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு பின்னால் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்கள் சொல்கிறார்கள். இங்கே இஸ்லாம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வை அழித்து இருக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. இதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தளவில் பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா சமம். நிறத்தில ஏற்றத்தாழ்வு இல்ல சமம், மொழியில ஏற்றத்தாழ்வு இல்லை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா ரப்பிக்கும் வாஹித், அறிந்து கொள்ளுங்கள், உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான். அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவர் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதனால லா ஃபல்வல் அரபியின் அலா அஜமியின், அரபி மொழி பேசுவதற்கு அரபி மொழி பேசாதவர்கள் மீது எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஒரு அஜமியின் அலா அரபியின், அரபி மொழி பேசாதவருக்கு அரபி மொழி பேசுவது எந்த அந்தஸ்தும் கிடையாது. கருப்பருக்கு வெள்ளையின் அந்தஸ்து இல்லை, வெள்ளையனுக்கு கருப்பொழிவு அந்தஸ்து இல்லை. அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே கிடைக்காத பாக்கியங்க. சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யாருங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யாரு? அவங்களுக்கு எல்லாம் ஈரான் சியாங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இங்கதான் அடிபட்டு போகும். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு கூட்டம் இருக்கு, அலிவலி எல்லாம் வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யாருங்க? அலிவலி எல்லாம். அது நிறைய, அதுலயே 72 கூட்டம் இருக்கு, ஷியாவிலேயே 72 கூட்டம் இருக்கு. நான் அதுக்குள்ள போகல. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு கிடைக்காத மரியாதை உமரின் நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறார். எனக்கு பின்னால் நபி வருவதற்கு தகுதி இருந்தால் உமருக்கு இருக்கிறது என்ற உமருக்கு கிடைக்காத மரியாதை, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கிடைக்காத மரியாதை, அலி ரலியல்லாஹுக்கு கிடைக்காத மரியாதை யாருக்கு கிடைச்சது? பிலால் ரலியல்லாஹுக்கு கிடைச்சது. காபத்துல ஏற சொல்றாங்க, ஏறுங்க, வாங்க சொல்லுங்க. காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி வாங்க சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் பிலால் ரலியல்லாஹு கொடுக்கிறாங்க. மக்கத்து குறைஷிகள் சொன்னாங்க, ஏங்க உங்க முகம்மதுக்கு இந்த கருங்காக்கையை விட்டா ஆள் கிடையாதாங்கிறாங்க. யார பாத்துங்க? பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொன்னா, கருங்காக்கையை விட்டா உங்களுக்கு ஆள் கிடையாதா? அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலத்தை பார்க்கவில்லை, அவர்கிட்ட இருந்த திறமையை பார்த்தாங்க. குறை வளம் இருந்தது, பாங்குக்கு அது தேவை. ஏன்னா அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யூஜது ஃபில் நஹரி மாலா யூஜது ஃபில் பிஹார். அற்புதமான ஒரு பழமொழி. யூஜது ஃபில் நஹரி, ஆற்றிலே கிடைக்கும் எது? மாலா யூஜது ஃபில் பஹர், கடலிலே கிடைக்காத ஒன்று ஆற்றிலே கிடைக்கும். கடல்ல கிடைக்காது, இங்க கடல்ல முத்து கிடைக்குது, முத்து அங்கதானே கிடைக்குது. அதை விட வேணும், முத்து கிடைக்கும். அல்ல குறையாமல்
மனிதனுக்கு உணவளிக்கின்ற மீன்கள் கிடைக்கும், இது நிறைய கிடைக்கும். ஆனால் கடல் தண்ணியை குடிக்க முடியுமா? முடியாது. கப்பல்ல போனா, போட்ல போனா குடிக்கிறதுக்கு இங்கிருந்தா தண்ணி கொண்டு போகணும். அது ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி. கடல் தண்ணியை குடிக்க முடியாது. உலகத்தின் 3% தண்ணி நிரம்பி இருக்கு. சுத்தி தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியும். எங்கிருந்து கொண்டு வரணும்? ஆற்றிலிருந்து கொண்டு வரணும், தரையிலிருந்து கொண்டு வரணும். சரி, கடல் மணல் இருக்கு, தங்கத்தை விட ரேட்டு நிக்கலாம். கடல் மண்ணை வச்சு வீடு கட்ட முடியுமா? முடியாது. ஆற்று மண்ணை வச்சு வீடு கட்ட முடியும். அற்புதமான பழமொழி, கடலில் கிடைக்காத ஒன்று ஆற்றிலே பெற்றுக் கொள்ளப்படும் என்றால் வெள்ளை நிறத்தவனிடத்தில் இல்லாத திறமை கருப்பு இடத்தில் இருக்கும். அரபி பேசாளர்களுக்கு இருக்கின்ற ஒரு திறமை அரபி பேசுவதற்கு இருக்கும். யாரை இந்த உலகம் தாழ்ந்தவன் நினைக்கிறதோ அவன் உயர்ந்தவன் இல்லாத திறமைகள் தாழ்ந்தவன் இருக்கு. அதனாலதான் பிலால் அலியா தூக்கி காபத்துல்லா மேல வச்சு வாங்க சொல்ல சொன்னான், இல்லைங்களா? வரலாற்று எழுதுகிறார்கள், அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில பாபிலோன் அப்படிங்கிற நகரம் முற்றுகையிடப்படுது. பாபிலோன் முற்றுகையிடப்படுது. முற்றுகையிடப்படும் போது அந்த பாபிலோனுடைய அரசன், அன்றைக்கு அதிகாரியா இருந்த முகௌகிஸ், அவன் நினைச்சா நாம பேச்சுவார்த்தை நடத்துவோம், வர சொல்றான் பேச்சுவார்த்தைக்கு. பாபிலோன் முற்றுகையிடப்படுது. யாருடைய தலைமையிலங்க? அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில. இந்த பேச்சுவார்த்தைக்கு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் உபாதத்து இப்னு சாமா ரலியல்லாஹுடைய தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை அனுப்புறாங்க. உபாதத்து இப்னு சாமா ரலியல்லாஹு இங்க போறாங்க. அந்த 10 பேர் அந்த குழுவுக்கு அமீர் உபாதத்து இப்னு சாமா ரலியல்லாஹு. அவங்க முன்னால போறாங்க, பின்னால 9 பேர் போறாங்க. பார்த்த உடனே அந்த முகௌகிஸ் சொன்னானா, இந்த நஹௌ அன்னி ஹாதல் அஸ்வத் வகத்திமு கைரஹு. ஏன்னா உபாதத்து இப்னு சாமா கண்ணங்கரைன்னு இருப்பான், ஆள் உயரமா இருப்பாங்க, வாட்ட சட்டமா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. அவன் கேட்டான், நீங்கள் இந்த பாபிலோன் நகரை முற்றுகையிட்டிருக்கின்றீர்கள், பேச்சுவார்த்தைக்கு நான் அழைத்திருக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு வெள்ளை நிறத்தை சேர்ந்த மனிதன் கிடைக்கலையா? கருப்பன் தான் கிடைத்தானா? அப்படின்னு சொல்லும் போது கூட இருந்த சகாபாக்கள் சொன்னாங்களாம், நீதான் கவனிக்கணும். மற்ற 9 பேர் சொல்றாங்க, நம்மளா இருந்தா என்னங்க நினைப்போம்? அந்த 10 பேர்ல 2 பேர் வெள்ளையாளா இருந்தா, அம்ரு இப்னு சாமா நீங்க ஒதுங்க, நான் பேசுறேன். மனுஷன் தானங்க, மனித இயல்பு தானே. இப்படித்தானே இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மீதமுள்ளான 9 பேரும் சொன்னார்களா, இன்ன ஹாதல் அஸ்வத அஃலலுனா, இந்த கருப்பினர் இருக்குங்க, இவர் எங்களுடைய தலைவர், எங்களிலே சிறந்தவர். ஏன் தெரியுமா? உருவத்திலே இவர் கருப்பாக இருக்கலாம், தோற்றத்தில் உங்கள் பார்வையில் அருவருப்பாக இருக்கலாம், ஆனால் இவரை 10 பேர் என்ற குழுவுக்கு தலைவராக அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இவர்கிட்ட நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை திறன் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. எனவேதான் நாங்க இவரை கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க உறுதியா இருக்கிறாங்க. உறுதியா இருந்த உடனே வேற வழி இல்லாம உபாதத்து இப்னு சாமாரில முன்னாடி போறாங்க. போல சொன்னாங்களா, முதல்ல அந்த முகௌகிஸ் நிறத்தால் தன்னுடைய பாகுபாட்டை காட்டிய அவனுக்கு பதிலடி கொடுத்தார்கள். இன்ன ஃபீ ஜைஸினா அல்ஃப அஸ்வத் ஹுவ அஷத்து சவாதம் மின்னி. பாபிலோனுடைய தலைவனே, நான் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன்,
தோட்டத்திலே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறேன், என்னை விட்டுவிட்டு வெள்ளை நிலத்தை சேர்ந்தவரை இந்த குழுவுக்கு தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். ஆனால் என்ன தெரியுமா, என்னை போன்று 1000 பேர் இந்த படையில் இருக்கிறார்கள். என்னை போன்று கருப்பு நிறத்தை சேர்ந்தவர்கள் தோட்டத்திலே அருவருப்பாக இருப்பவர்கள் நாமக்கும் இல்லை, 1000 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ வேறொரு ஆளை கேட்டா யார் அனுப்புவோம் தெரியுமா, தோற்றத்திலே என்னை விட ரொம்ப கருப்பா உள்ள ஆளைத்தான் அனுப்புவோம். தோற்றத்துல நீ கேட்டதற்காக என்னிடத்திலே சமாதானம் பேசுவதற்காக நாங்கள் இறங்கி வர மாட்டோம், நிற வேற்றுமையை கையில் எடுக்க மாட்டோம். அங்கே சமத்துவம் நாங்கள் குளிக்கின்ற மரியாதை எதற்கு தெரியுமா, ஒன்று இறை அச்சத்துக்கு, இரண்டாவது யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமைக்கு. ஆனா எல்லா நாடுகளிலும், இந்தியா போன்ற நாடுகளிலும் திறமைக்கு மதிப்பு இருக்காங்க? சொல்லுங்க பாப்போம், திறமைக்கு இருக்கா? என்ற ஒரு மனிதர் வேதனைப்பட்டு துவா செய்ய சொன்னார். தன் மகன் கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி இஸ்ரோவுக்கு தேர்வாயிட்டான். இஸ்ரோ எவ்வளவு பெரிய பதவி, ஆனா ஜிஓ வரல, ஆர்டர் வரல. காரணம் அவர் முஸ்லீம். கோர்ட்டுக்கு போறார், கோர்ட்லையும் தீர்ப்பாயிருச்சு, இவருக்கு வேலை கொடுக்கவில்லை, இன்னும் கொடுக்கல, கோர்ட்டு சொல்லியும் கொடுக்கவில்லை. அப்ப இந்தியாவில் முஸ்லீம் நான் முஸ்லீம் என்கின்ற அந்த சமத்துவம் அற்ற ஏற்றத்தாழ்வு எவ்வளவு ஆழமா ஊடுருவி இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார், இந்தியா ஜனாதிபதியாக கொண்டாடிச்சுன்னு சொன்னா அவருடைய திறமையை வச்சு கொண்டாடல. அவர் இங்கிருந்து வெளிநாடு போயிடக்கூடாது, அவருக்கு ஒரு வளையம் போடணும். ஜனாதிபதி ஆயிட்டா கட்டுப்பாடு வந்துடும், நீங்க எங்கே போக முடியாது, அந்த நோக்கம்தான். சரி, ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னவங்க என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? அணுகுண்டு, ராக்கெட் இல்லைங்களா? உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாரு. இன்றைக்கும் கூட அண்டை நாடுகள் நமது தேசத்தை சீர்வி பார்ப்பதற்கு பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள் என்றால் அது யார் கட்டமைத்தது? ஏபிஜே அப்துல் கலாம். ஆனால் அவரை நமக்கு அணு விஞ்ஞானியாக மட்டும் காட்டினார்களே தவிர அவர் ஒரு மருத்துவர், அதை காட்டல, பிரபலப்படுத்தல. ஏன்னா அவர் சொல்வார், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவார், மூடமுட்ட குழந்தைகள், கால் நடக்க முடியாது, அவர்களுக்கு செயற்கை கால் வச்சா எத்தனை கிலோங்க இருக்கு? 10 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ, பிள்ளையை சிரமப்படுறாங்க. அப்ப விமானத்தினுடைய மூலப்பொருள்களை வைத்து அதை 400 கிராமாக குறைத்து பிள்ளைகளுக்கு செயற்கை கால் செஞ்சு கொடுக்கிறார். அதை போட்டு பிள்ளைய விளையாடுதுங்க. சொன்னார், இப்பொழுதுதான் எனக்கு மனது நிறைவாக இருக்கிறது. அணுகுண்டு தயாரித்த நேரத்தில் மனது நிறைவேறவில்லை, ராக்கெட் தயாரித்து எதிரியை எச்சரித்த நேரத்தில் நான் சந்தோஷப்படவில்லை. இந்த ஊனமுற்ற குழந்தைகள் 10 கிலோ 4 கிலோமீட்டரை தூக்கிக் கொண்டு சிரமப்படுகின்ற இந்த குழந்தைகளுக்கு நான் 400 கிராம் 300 கிராமிலே தயாரித்து கொடுத்து அந்த குழந்தைகளை அணிந்து கொண்டு சந்தோஷமா வருதா இல்லையா? இதுதான் எனக்கு மன நிறைவு. இதை பத்தி பேசப்படுதா? இல்ல. அது இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? அவர் கண்டுபிடித்தது கலாம் ராஜு ஸ்டென்ட். இதய நோயாளிகளுடைய ஸ்டென்ட் இருக்குங்களா இல்லையா? அது வெறும் மலிவானது, ஆனால் லட்சங்களிலே இன்றைக்கு அதை செலவழித்து வாங்க வேண்டும். விலை மலிவாக தரமாக கலாம் ராஜு ஸ்டென்ட் தயாரித்தார். ஆனால் இந்தியா கண்டுகொள்ளவில்லை. என்ன காரணம்? முஸ்லிம். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆகவே வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும், வளர்ச்சி அடையாத நாடுகளாக இருந்தாலும், வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற நாடுகளாக இருந்தாலும் ஏற்றத்தால் உண்டு. பிறப்பால், இனத்தால், மொழியால், நிறத்தால் பாகுபாடு காட்டப்படுது.
சட்டத்துல எல்லாத்திலையுமே. ஒன்றை நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இஸ்லாம் சமத்துவத்தை கொடுக்குதுன்னா, நான் இடையில சொன்ன மாதிரி இஸ்லாம் இன்றைக்கு வேகமாக பரவுவதற்கு ஒரு காரணம் என்னங்க? சமத்துவம். கருப்பின மக்கள்கிட்ட நிறைய பரவிக்கிட்டது. ஒரு ஆய்வு சொல்லுது, அந்த கூரியூர் முகமது அலி ஜின்னா அவர் இன்னொரு 10 வருஷம் ஹயாத்தா இருந்தாருண்டா ஒட்டுமொத்த ராமநாதபுரம் என்னங்க திட்டமோட்டி இசாத்தோடு விட்டு அவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஷஹீதாக்கப்பட்டார். கண்ணியமானவர்களே, ஆக இஸ்லாம் மனிதனை எல்லா விஷயத்திலையும் சரி, இபாதத்திலையும் சரி, சட்டங்களிலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, எல்லோரும் சமம், சுயமரியாதை, எல்லோருக்கும் எல்லாம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாரும் மூளை யாவரும் கேள்வி, இதெல்லாம் வெட்டு கோஷங்கள். அதை நடைமுறைப்படுத்தியது இஸ்லாம், செயல்படுத்தியது இஸ்லாம். ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். மன்னர் ஜஹாங்கீர், இஸ்லாமிய மன்னர்களுடைய ஒரு பக்கத்தை தான் தவறுதலாக புனைந்து நமக்கு சொல்லப்படுது. அவருடைய உண்மையான இன்னொரு பக்கம் மறைக்கப்படுது. வரலாறு படித்த நமக்கே தெரியாது. மன்னர் ஷாஜஹானுடைய ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் தன்னுடைய அரண்மனையின் அந்த புறத்தில் அம்பு எய்து விளையாடி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அம்பு எய்து பயிற்சி எடுக்கிறார். அப்படி எடுக்கும் போது குறி தவறி, நான் ஏற்கனவே சொல்லல, மண் கத்தல மூமினன் ஹதஅன், தவறுதலாக ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி ஒரு மேல பற்றுது, அவர் இறந்து விடுகிறார். பிரச்சனை வருது. ஜஹாங்கீர் மன்னர் அவன் நினைச்சா என்ன செய்யலாம்? எல்லாம் செய்யலாம். அது இன்னைக்கு அரசியலை ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னார், ஷரியத் சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு. என்ன செய்யணும்? அடிமை அதுக்குள்ள தியத்து கொடுக்கணும், தண்ட தொகை, அல்லது சம்பந்தப்பட்ட குடும்பம் மன்னிக்கணும். என்ன செய்யணும் சொல்லிட்டார். சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் சரி, சட்டப்படி நடப்போம். நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு பேசுங்க, நான் பேசுங்க, தண்டத்தொகை கொடுத்துடுறோம், மன்னிப்பு கேளுங்க. அவர் சொன்னார், நான் கூப்பிட்டு கேட்டால் என் மன்னரின் அதிகாரத்தை அவர்கள் பயந்து ஏற்றுக்கொள்ளலாம். என் மனைவியாக இருந்தாலும் என் மனைவியின் குற்றத்தை நீக்குவதற்கு நான் ஆட்சியாளர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்திய குற்றம் வந்துடும், அல்லாஹ்வின் சமூகத்தை நான் பதில் சொல்லியாக வேண்டும். முடியாதுட்ட சம்பந்தப்பட்டது கேளுங்க, சம்மதிச்சா விட்டுருங்க. இதுதான் நான் சொன்னேன்ல, மற்ற தலைவர்கள், மற்ற இயக்கங்கள், மற்ற மதங்கள், இசங்கள் எல்லாம் ஏற்றத்தாழ்வை போக்குவதற்கு, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு, சமூக நிலையை நிலைநாட்டுவதற்கு போராடி நாங்க தோற்று போனாங்க. காரணம், சட்டத்தின் மூலம் நினைச்சாங்க, முடியல. ஆனா இஸ்லாம் ஜெயித்தது, ரசூலுல்லாஹ் ஜெயித்தார்கள் என்றால் 2 விதத்துல. ஒன்று, அங்கே எதை கொண்டு நிறுத்தினார்கள்? இறையச்சத்தை கொண்டு நிறுத்தினார்கள். 2வது, இபாதத்தை கொண்டு நிறுத்தினார்கள். இதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியும் வரை இந்த இஸ்லாம் தலை தோங்கும். இஸ்லாத்தின் ஆழிய கருத்துக்கள், அதை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுடைய நடைமுறைகளை பார்த்துத்தான் இஸ்லாம் இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. யாரும் அதை தடுக்க முடியாது. கத்தலாமே தவிர அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால் அல்லாஹு தஆலா அந்த சமத்துவத்தை போதித்த இஸ்லாத்தை நாமும் வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும், நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருமையானால், எப்படி ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய முயற்சியில சுமார் 40,000 பேர் முஸ்லிமா வந்திருக்காங்கன்னு சொன்னா, நம்மனால ஒருத்தரை முஸ்லிமா கொண்டு வர முடியாது. செய்யலாமா? என்னங்க, இன்னைக்கு இந்தியாவில் தேவைங்க
தமிழகத்துல தேவை. அதை நாம சரியா செய்யல, நஸ்ரானிகள் கரெக்டா செய்யறாங்க. நஸ்ரானிகள் கரெக்டா செய்யறாங்க. அவர்கள் செய்கின்ற முயற்சியில் 101 நாம செய்யல. நீ காலத்தின் கட்டாயம் ஒன்று செய்ய வேண்டாம், தேவையில்லை. நாமளாக நடந்து காட்டுவோமேயானால் அல்லாஹு தஆலா அவர்களின் மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட பெருமக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்துள்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.